ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஆற அமர நிதானமாக வர்றது கிடையாது. அடுத்த நொடி நம்ம பக்கம் அதிர்ஷ்ட காற்று வீசினா போதும், கோடிக்கணக்கில் பணம் நம்மளை தேடி வர துவங்கும். அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம பக்கம் ஈர்த்து தரக்கூடிய கிரீன் தாரா மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் மகாலட்சுமி எப்படி பணம் சார்ந்த கடவுளோ, அதே போல் புத்த மதத்தில் இந்த கிரீன் தாரா இவங்க பணத்தை தரக்கூடிய கடவுளாக இவங்கள வழிபட்டுட்ருக்காங்க. கிரீன் தாரா ஒரு அதிர்ஷ்ட தேவதை. இவங்களை கூப்பிட்டா அதிர்ஷ்டம் நம் பக்கம் அதிவேகமாக வர துவங்கும். இந்த பச்சை நிற தாராவை வணங்கி நம்முடைய தேவைக்கும் நமக்கான பணத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு ஒரு மந்திர வரியும் இருக்குது. இதோடு சொல்ல வேண்டிய ஒரு அதிர்ஷ்ட நம்பரும் இருக்குது. இதை வெள்ளிக்கிழமையில் தான் சொல்லணும். இது வரைக்கும் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சொல்லலைன்னா இனி எப்பொழுதும் வெள்ளிக்கிழமை தவறாமல் சொல்லிக்கிட்டு வாங்க. நாளைய தினம் ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ரொம்ப அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாள். நாளைய தினத்தில் கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரத்தையும் இந்த ஒரு அந்த தாராவோட அந்த தேவதையும் நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். நாளை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ சொல்லக்கூடிய இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய பண கஷ்டங்கிறது விரைவாக தீர நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அனைத்து வேலைகளையும் முடிச்சுட்டு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி முகம், கை, கால்கள் எல்லாம் கழுவிடுங்க. படுக்கையில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொன்னாலும் சரி, இல்லை வரவேற்பறையில் உட்காந்து இந்த மந்திரத்தை சொன்னாலும் சரி, அது உங்களுடைய சௌகரியம். முதல்ல உங்களுடைய சுண்டு விரலை மட்டும் தனியாக நீட்டிக்கணும். மற்ற 4 விரலையும் மடக்கிக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சுண்டு விரலை மட்டும் நீட்டிக்கணும். மற்ற விரல்களை மடக்கி வச்சுக்கணும். 4 விரலையும் 1403 இந்த நம்பரை உங்கள் சுண்டு விரலால் உங்களுக்கு முன்னாடி ஒரு பலகை இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு காற்றுலையே இந்த நம்பரை நீங்கள் எழுதணும். 1403 வலது கையை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. 1403 இந்த நம்பரை சுண்டு வரலால் உங்களுக்கு முன்னாடி பலகை இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த நம்பரை காற்றுல எழுதணும். இப்போ சொல்லக்கூடிய இந்த தாராதேவி மந்திரத்தை 27 முறை படிச்சுட்டு உங்களுடைய பண தேவைகளை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுட்டு நீங்கள் தூங்கலாம். வெள்ளிக்கிழமை நாளைய தினம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள், தவறில்லை. நாளை இரவு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு கட்டாயம் என்னுடைய பண கஷ்டம் தீர்ந்துவிடும், என்னுடைய தேவைக்கு பணம் கிடைத்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தூங்க போங்க. மறுநாள் காலையில் கண் விழித்து உங்கள் வேலையை நீங்கள் தூங்குங்க. பணம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பாசிட்டிவ் செய்தி நிச்சயமாக உங்கள் காதில் விழும். இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். நிச்சயமாக நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லிக்கிட்டு வரும்பொழுது தாராதேவி உங்களுக்கு தாறுமாறாக பண வரவை கொடுப்பாங்க. இந்த கிரீன் தாரா மந்திரம் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் எழுதுகிறேன். இப்பயும் நான் சொல்லிடுறேன். ஓம் தாரே துத் தாரே தூரே சோஹா. ஓம் தாரே துத் தாரே தூரே சோஹா. இந்த கிரீன் தாரா மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன். தமிழ்லையும் எழுதுகிறேன், இங்கிலீஷ்லையும் எழுதுகிறேன், பார்த்துக்கோங்க. இதை உச்சரிப்பதுங்கிறது ரொம்ப சுலபம். இதில் இதை சொல்கிறதுல ஏதாவது பிழை ஏற்பட்ட பிரச்சனை ஆகிடுமோலாம் பயப்பட வேணாம். தாராதேவியை நம்பி இந்த மந்திரத்தை உங்களுக்கு தெரிந்தபடி நீங்கள் சொல்லுங்கள். நம்பிக்கை தான் இதில் ரொம்ப முக்கியம். நிச்சயமாக தாராதேவி உங்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க. பணத்தை கொடுக்க உங்கள் வாசப்படியில் காத்துட்ருப்பாங்க. மந்திரத்தை நம்பிக்கையோடு சொல்லுங்கள். துன்பத்திலிருந்து வெளிவர நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு உதவியாக இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம். இது நிறைய பேர் பலன் பெற்றிருக்காங்க. இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக நம்ம மகாலட்சுமி தாயார் மாதிரி தாராதேவி உங்களுக்கு செல்வத்தை வாரி வழங்குவாங்க. நம்பிக்கையோடு சொல்லுங்கள். நன்றி.